அறிவுக்கரசி பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா மாப்பிள்ளைய என் வீட்ல தான் வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு தர்ஷன கூட்டிட்டு போறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதுதான் அங்கலாம் வரவே கூடாதுன்னு ஏற்கனவே பேசியாச்சுல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி சொல்றாரு. "எப்பா கூட்டிட்டு போட்டும் விடுப்பா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் சொல்றாருங்க. ஸோ இத்தன நாளா பண்ணதெல்லாம் போதும் இவங்க. இப்பவும் இந்த வீட்ல இவன் இருந்தான்னா, அந்த பொம்பளைங்கலாம் அவன் வாழ்க்கைய கெடுத்துருவாங்க. அவன் மைண்ட மாத்திருவாங்க. தயவு செஞ்சு அறிவுக்கரசி வீட்லயே விட்டுருங்க. அவன் அங்கேயே இருந்துக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சுத்தமா விருப்பமே இல்லாம பார்த்தீங்கன்னா, தர்ஷன் அந்த வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா, அந்த பொண்ணு மெச்சூரிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா, அவங்கள கட்டி வைக்கிறதுக்காக பத்திரிக்கை அடிச்சுட்டாங்க. அதனால தர்ஷனால இப்ப எதுவுமே பேச முடியலைங்க. ஆனா, என் பையன் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இத நான் சும்மா விட போறதில்ல. வேற ரகத்துல நான் செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஈஸ்வரி ஒண்ணு அப்பத்தாவ வந்து நாடி நிக்கணும். இல்லன்னா ஜீவானந்தத்த பார்த்தீங்கன்னா கூப்பிட போறாங்க இந்த பிரச்சனைக்காக. ஏன்னா, விருப்பமே இல்லாம ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, அவங்க படிச்சு நல்லாவே தெளிவா இருக்காங்க. ஸோ, தர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போறாரே தவிர, கண்டிப்பா வந்து முழு மனசோட போலைங்க. எப்படியாச்சும் வந்து அந்த இடத்துலருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்றாங்க. காலேஜுக்கா? என்ன திடீர்னு காலேஜுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. நீ காலேஜ்ல டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி தான் இங்க சோறு போடணும்னு யாரும் இங்க வந்து இல்ல. நான் சொல்றத மட்டும் நீ செய். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி வீட்ல தான் நீ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ தர்ஷன பயங்கரமா அடிச்சு போடுறாருங்க குணசேகரன். என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? குடும்ப மானத்தவே வாங்கிட்டு நிக்கிறியே இப்படி. இதுக்கு தான் உன்ன சந்தி சிரிக்க வைக்கிறது தான் நான் உன்ன காலேஜுக்கு அனுப்பிச்சேனா? இப்ப கூட பாருங்க மாமா, லாஸ்ட்டா காலையில கூட வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. அம்மாவும், தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா தொண போறாங்க மாப்பிள்ளைக்காக. மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு இவங்க அவங்க கிட்ட பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே பாருங்க அதிலே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜே எடுத்துட்டு வந்து காமிச்சிருவாங்க. அறிவுக்கரசியும் அவங்க கூட இருக்கிறவங்களும். ஸோ, இத பார்த்த குணசேகரனுக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. என் வார்த்தைய மீறி பத்திரிக்கை அடிச்சிருக்க, பத்திரிக்கைய மீறியும் நான் சத்தியம் பண்ணி குடுத்தத மீறி, வாக்கு குடுத்தத மீறி இவ்ளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, பயங்கரமா கீழ போட்டு மிதிச்சிடுறாங்க தர்ஷன. தர்ஷனால பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அவர பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு பயம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ, என்ன பண்ணுவியோ தெரியாதுப்பா. கதிரே உன் பொறுப்பு. அவன அடிக்குவியோ, கொல்லுவியோ, தூக்குல ஏத்துவியோ, ஆனா இந்த கல்யாணம் நடந்தாகணும். கண்டிப்பா வந்து அவன் அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ, அவங்க கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே இருந்துக்கலாம். அவன் சாப்பிடறதுக்காக கூட வெளிய வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த போட்டாரு குணசேகரன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஞானம், சக்தி, நம்ம கதிர் 3 பேரும் பார்த்தீங்கன்னா, தர்ஷன சுத்தி இருப்பாங்க. சரி, இப்படி தான் வாழ்க்கை போகும்னு நெனச்ச தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிடுகிடும் தகவல்கள். டைரக்ட்டா வந்து அறிவுக்கரசி, நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் மாப்பிள்ளைய. இன்னிலிருந்து புது நம்பர் தான். ஃபோன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன மாத்தி குடுத்துடுறாங்க. அதுக்கு நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஜோக்கர் பார்த்தீங்கன்னா, இது என்ன சினிமால வர்ற மாரி ஃபோன மாத்திக்கிறீங்க? நீங்களும் கதிர் மாமாவும் வேணா மாத்திக்கலாம். அதுக்காக நீங்களும் நம்ம மாப்பிள்ளையும் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ வாய மூடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, ஸோ தர்ஷனோட ஃபோனே பார்த்தீங்கன்னா வேற சிம்மு போட்டு குடுத்துடுறாங்க. அதே ஃபோன் தான் மாப்ள. அதே கலர் தான். என்ன ஒண்ணு பொம்பளைங்க நம்பர் மட்டும் இருக்காது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நக்கலா குடுத்துட்டு வந்துருவாரு ஃபோனையும். ஸோ இந்த வீட்ல இருந்து தர்ஷன அனுப்புறதுக்கு அந்த வீட்டு பெண்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்ல. அவன் தான் வந்து 5 வருஷம் கழிச்சு கல்யாணத்த பத்தி பேசலாம்னு சொல்றான்ல. நீங்க ஏன் அவன டார்ச்சர் பண்றீங்க அறிவுக்கரசி? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனி கேட்கவும், "இதுல தலையிடாத நீ. இதுக்கு உனக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா தர்ஷனுக்கு அந்த பொண்ணு மெச்சூரிட்டியே இல்லையே. அந்த பொண்ண நான் எப்படி கட்டிக்குவேன் அறிவுக்கரசி உங்க தங்கச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒண்ணு ஓடிட்டு இருக்குங்க. பார்கவி மேல நான் லவ்வெல்லாம் பேசலப்பா. நான் பேசுனது படிப்ப பத்தி மட்டும் தான் பேசுனேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் படிக்கிறதுக்காக இவர் பாஸ் பண்றதுக்காக நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பார்கவி. இது தெரியாம பார்த்தீங்கன்னா பலார்ன்னு அரைஞ்சு கீழ தள்ளி அவர வச்சு அவரு சாகுற நிலைமைக்கு போற அளவுக்கு அடிச்சுட்டாரு. பையன் மேல பாசமே இல்லாம. எப்படியோ ஒண்ணு நாம நெனச்சத நிறைவேத்தணும். இது மட்டும் நடக்கலனா எல்லாரையும் கொன்னுட்டு நானும் விஷம் குடிச்சு செத்துருவேன். கதிரே சொல்லிக்கிறேன் பாரு. எல்லாரும் போன நேரத்துல நீ, ஜான்சி ராணி அவங்க தான் என் பக்கத்துல நிக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் முடிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிறாரு ஆதி குணசேகரன். இப்போ அந்த வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா, இவங்கள நீ தனியா கூட்டிட்டு போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா தர்ஷனுக்கு விருப்பமே இல்லைங்க. கூட்டிட்டு போவிட்டு பின்னாடி எப்படியும் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்கள வந்து இப்போதைக்கு வந்து 2 பேரையும் லவ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான போடுறாங்க. ஆனா நம்ம தர்ஷனுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் எங்கேயும் போல. அப்பா சொன்னதுக்காக தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மாப்ள உனக்கு விருப்பமே இல்லனாலும் இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகும். மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா சத்தியம் பண்ணி குடுத்துருக்காரு. அவரு வாக்கு குடுத்தா அத காப்பாத்துவார்ன்னு எனக்கு தெரியும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். நீ நெனைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. இப்போதைக்கு வந்து கல்யாணத்த பண்ணிக்கிட்டு வேலைய ஆரம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ கல்யாணத்துல விருப்பமே இல்ல. எப்படியாச்சும் வந்து இந்த ஊர விட்டே போயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷன் முடிவெடுக்கிறாரா, அதனால காலேஜுக்கு போலான்னு முடிவெடுத்தாரு. ஆனா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மூக்கு வெந்துட்டு அறிவுக்கரசி அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. பட் இந்த இடத்துல இருந்து நம்ம தர்ஷன் தப்பிக்க தான் போறாருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கையில பேசி
பேசியிருப்பாரு. நான் இந்த வீட்ட விட்டு எங்கேயாச்சும் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலான்னு இருக்கேன். காலேஜுக்கு வர்ற மாரி வந்துன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா அங்க போயிட்டும் தர்ஷன் வந்து போற முடிவுல தான் இருக்காரு. எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டாச்சும் கூட நம்ப இந்த வீட்ட விட்டு இல்ல, இந்த ஏரியாவ விட்டு, மதுரைய விட்டே நம்ம போயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுல இருக்காரு. ஏன்னா பிடிக்காத கல்யாணத்த பண்ணிக்கிட்டு, அப்புறம் அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெட்டு, என் வாழ்க்கையும் கெட்டு, எதுக்கு இது தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து தப்பிக்கிற முடிவுல இருக்காரு. ஆனா குணசேகரன் இப்போ கதிர்கிட்ட கதிரு அந்த வீட்ல விட்டேன்னு அசால்ட்டா இருக்காதப்பா. நம்ம பையன் என்னென்ன பண்றான், எங்க போறான்ற வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும். ஞானம் கூட இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. பட் ஈஸ்வரி டைரக்ட்டாவே வந்து குணசேகரன் கையில பேசுறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவன் தான் வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்றான்ல. அவன கட்டி வைக்கிறீங்களே, நாள பின்ன ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்து நிப்பீங்களா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க தான் காரணம் ஆவீங்க. இப்பவே சொல்றேன் கேட்டுக்கங்க. விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வாழலனா, அதுக்கப்புறம் நீங்க தான் பொறுப்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் மகன கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்தியே, அப்பலாம் இது தெரியலையா? இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு, நீ தான் வந்து தேவையில்லாத ட்ராக்க மாத்தி விட்டுன்னுருக்கிற. நான் ஒண்ணும் மாத்தல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமா சொல்லிடுவாரு குணசேகரன் ஈஸ்வரி கிட்ட. ஆனா ஈஸ்வரியோ, நான் இத சும்மா விட போறதில்ல. என் பையன் கல்யாணம் அவன் இஷ்டப்பட்டபடி தான் நடக்கும். அவன் சம்மதத்தோட தான் நடக்கும். கண்டிப்பா இத நான் வேற மாரி எடுத்துட்டு போக போறேன்னு சொல்லிட்டு, ஜீவானந்தத்து கிட்ட பேசுறதுக்காக முடிவு பண்றாங்க. அவங்க மகளும் சேர்ந்து. ஸோ ஜீவானந்தம் வந்தாருன்னா, கண்டிப்பா இந்த இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருங்க. ஏன்னா போலீஸ கூட்டிட்டு வந்து, இந்த இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா? இல்ல கட்டாய கல்யாணம் பண்றாங்களா? அப்படின்னு கேட்க தான் போறாரு. ஆக்சுவலா வந்து பொதுவா ஒரு பொண்ணுகிட்ட தான் அந்த கேள்விய கேட்பாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை கிட்ட தர்ஷன கிட்ட வந்து கேள்வி கேட்க போறாங்க. ஏன்னா ஆதி குணசேகரன மீறி அந்த வீட்ல எதுவுமே நடக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வெளியிலருந்து வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஆனா, அப்பத்தா மட்டும் இருந்தாங்கன்னா, பயங்கரமா வந்து வாட்டி எடுத்துட்டு இருப்பாங்க நம்ம ஆதி குணசேகரன. சும்மாவே விட்டுக்க மாட்டாங்க. "இப்படி பண்ணீன்னா, நான் சொத்துல ஒரு பங்கும் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகராறு பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஸோ, இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.